பாத்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான். 2026ல ரெட் அண்ட் பிளாக் ஒழிக்கிறோம், டிவிக்கு உள்ள இறங்குறோம். ஜீ தமிழ் 1000 வாட்டி பாத்திருப்பேன். தளபதி விஜய் நாளைக்கு தலைவர் விஜய். சினிமா தாண்டா, அதில் ஹீரோ என்றோ நீயே தாண்டா. 8 வருஷங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பூஸ்ட் இருக்கு? 50 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் இதே அட்மாஸ்பியர், இதே கிரௌடோட, இதே சவுண்டோட அப்படி வாய்ஸ் எல்லாம் மாறி போய் நாங்க வந்து பார்ப்போம். தளபதிக்காக பார்ப்போம். அவரை ஸ்கிரீன்ல காமிச்சாலே போதும். அதுக்காகவே நாங்க வந்து இப்போ இதே மாதிரி மஜா பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு வயசு இன்னும் ஏறி இருக்கும், அவருக்கும் வயசு போயிருக்கும். ஆனாலும் இதே மாசம் காட்டுவோம் நாங்க. ஜனநாயகம் அப்டேட் வந்திருக்கு. தலைவர் வேற போலீஸ் கிட்ட போயிருக்காப்ல. அது வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் சொல்றேன். தளபதியை பேக் டு மெர்சல்ல பாக்குற அதே கிட்ட போய் இருக்காரு. ஆனா we are waiting 2026. அது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருந்துச்சு. போன உடனே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுனே. கை ஃபுல்லாக கத்து, நம்ம தொண்டை கட்டிக்கிச்சு. அவ்வளோ கத்துனேன். உள்ள இன்டர்வெல்லாம் வந்து வெளியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த படத்துக்குமே அந்த மாதிரி ஆட மாட்டாங்க. ஓட்டு போட்டு டிவி கேக்கு போடுங்க, வேற எந்த கட்சிக்கும் போடாங்க. அடுத்த ஒரு 2026 தலைவர் தான் வரணும். அவர்லாம் எங்களுக்குலாம் ஒரு சாமினே. அடுத்த ஒரு படம் ஒரே ஒரு படம் தானே இருக்கு. இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் படத்தை வச்சு தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். தளபதி பொங்கலா இருக்கு. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. தளபதி பொங்கல் தீபாவளி பேட்டரை பதரோட போறோம்னே. தீபாவளி மாதிரி வெடிட்டுல பறக்கும் பாருங்க. நீ படம் தரமா இருக்கு ப்ரோ, வந்து பார்க்கலாம் ப்ரோ. நொறுக்கலா இருக்கு ப்ரோ. நீங்க மைக்கு பிடிக்கிறது பதிலா உள்ள வந்து மட்டும் பாருங்க. அடுத்த ஷோ கூட டிக்கெட் புக் பண்ணி போய் பாத்துருவாங்க. நீங்க சும்மா பிடிச்சிங்க உள்ள போய் பாருங்க. சூப்பரா இருக்கு. எப்பயுமே தளபதி தானே. அந்த மாசு குறையவே இல்லை. 8 வருஷம் ஆயிருச்சு படம் ரிலீஸ் ஆகி. ஆனா இப்பயும் ரிலீஸ் ஆன படம் மாதிரி கைதி வாருங்க தொண்டை படம் அப்டேட் வந்திருக்கு. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. அதுக்கெல்லாம் மரண வெயிட்டிங். ஜனநாயகனுக்கு மரண வெயிட்டிங். இதே தளபதி கோட்டதையா 2026ல செய்றோம். கடவுளே விஜய் 2026ல செய்றோம். இன்னைக்கு தளபதி விஜய், நாளைக்கு தலைவர் விஜய். கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். சொன்னதானே உண்மை. அவ்வளவுதானே. போலீஸ் கேட்ட மாஸ் குச்சியாய் பூரா பேரை விற்க போறாருங்க. முக்கியமா டிஎம்கே காரங்க அடிச்சு நொறுக்க போறாங்க. டிஎம்கே டிவிக்கு பயலுகளா. மதுரையில இருந்து கொடூரமா 2026 செய்றோம். 26 நாங்க தான். 8 வருஷம் மனுஷன் அப்படி இல்லை. இது புதுசான படம் தான். தளபதி வேற லெவலு தான். 8 வருஷம் கழிச்சு மெர்சல் படம் வந்திருக்கு. இப்ப புதுசா பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் புதுசா இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எல்லாமே உள்ள நல்லா இருக்கு. சில பேர் ஃபேன் பைசமோன்னு சொல்லிட்டு ஜிபியு அப்படி இப்படிலாம் 2 மணி நேரத்துக்கு மாசப்படுத்தி வச்சுட்டு படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றாங்க. ஃபேன் பைசமம்னா என்னன்னு மெர்சலை பார்த்து கத்துக்க சொல்லுங்க. அவர் இன்னொரு படம் வேற எடுக்கிறாரா, அவருக்கு அடுத்த ஷோ வந்து பார்க்க சொல்லுங்க. ஒரு ஷோ ஆதிக்கு வந்து மதுரையில வந்து பார்க்க சொல்லுங்க. இன்னொரு ஷோ கூட நாங்க அவருக்காக தனியா ஓட்டி காமிக்கிறோம். எது ஃபேன் பைசமோ அவர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேன் பைசமோன்னு சொல்லி அவர் எடுக்க சொல்லுங்க. ஃபுல்லாமே லவுடு தான். எல்லா சீனும் எல்லாத்துக்குமே நின்றுகிட்டே தான் இருந்தாங்க. ஃபுல்லாமே செம லவுடா இருந்துச்சு. ஜனநாயகம் அப்டேட் வந்திருக்கு. போலீஸ் கிட்ட போயிருக்காரு. எக்ஸைட்டடா இருக்கு. அது லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்க. ஓகே எக்ஸைட் பண்ணுவாங்க. வேற லெவல் பண்ணிட்டாரு. ஜனநாயகம் அப்டேட் வேற வந்திருக்கு. அடுத்து தளபதி தான் சிஎம். அடுத்து தளபதி பொங்கல் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன் ப்ரோ. தளபதி தான் மெர்சல் படம் அவ்வளவு அழுக வருது ப்ரோ. அடுத்து பல தலை நடிகை பண்ண அந்த கவலை சரியான ட்ரீட் தளபதி பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே தளபதி. வருஷம் மெர்சல் போடுறாங்க. வருஷம் பார்த்துட்டே தான் இருக்கும். வருஷம் மிரட்டி விட்டுட்டே தான் இருக்கும். அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் அடுத்த வருஷம் கடைசி படம் தரமா செலிப்ரேட் பண்றோம். என்ன ப்ரோ தரமா பண்றோம். அடுத்த வருஷம் கடைசி படம் தலைவனுக்கு அமைச்சு விட்டுரு. தலைவனை சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறோம். நாங்க தான் பொங்கலே நம்ம தான். தரமா இருந்துச்சு ப்ரோ படம். எப்பயும் போல அழிச்சோம். அதே வைபோட தரமா வந்திருக்காரு தளபதி. ஒரு சீனும் அப்படியே நெருப்பா இருந்துச்சு. பிளாஸ்டா இருந்துச்சு. உண்மையிலேயே வருஷம் இந்த மாதிரி தான் கொண்டாட முடியும். ஆனா தலைவன் படம் கொண்டாட முடியாது. இனிமே இதுவே போதும் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ அடுத்த சிஎம்ஏ கன்ஃபார்ம் ப்ரோ. இது வரைக்கும் ஒரு 4 படம் இப்போ வந்து இந்த வீக் டேஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 4 படத்துக்குமே இவ்வளவு கூட்டம் வரல. ஏன்னா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. இந்த 4 படத்துக்கு இல்லாத சப்போர்ட் வந்து மக்கள் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து தளபதியோட பவர் வந்து குறையவே இல்லை. 2026ல இதே மாதிரியே நம்ம எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி இந்த மூவிக்கு வந்திருக்கோமோ, மெர்சல் மூவிக்கு வந்திருக்கோமோ, அதே மாதிரி 2026ல அவர் ஜெயிக்க வச்சு நாங்க எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. எப்பயுமே நம்ம ஆதரவு வந்து தளபதிக்கு இருக்கும் ப்ரோ. தளபதி கோட்டை தான் ப்ரோ. மதுரை சொல்ல போனா எப்படி இருந்தாலும் வெற்றி கழகம் தான். நம்ம அடுத்த 2026ல எப்படியாவது அடிக்கிறோம். கவர்மெண்ட்டாக வந்து டிவிக்கே தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து தளபதி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து எந்த இதுவுமே கிடையாது. நம்ம 26ல நம்ம தான் செய்யறோம். தளபதிக்கு நம்ம தான் வந்து அடுத்து வந்து இது வந்து அடுத்த கட்ட இதுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மறுபடியும் நினைவுபடுத்துறது நல்லா இருக்கு.
ஓகே மலையாளி தான் இந்த பாக்குறதுக்கு இங்க வந்தா எக்ஸைட்டடா சூப்பர் கூஸ் அட்ரினல் ரஷ் தான் நைட்டு ஜனநாயகம் அப்டேட் வந்துச்சு பாத்துருச்சு லாஸ்ட் மூவி தானே இட் வில் பி சூப்பர் இங்க வந்து பாக்குறேன் கேரளா வந்து இங்க வந்து பாக்குறேன் எவ்வளவு பிடிக்கும் அப்படி அவ்வளவு பிடிக்கும் ப்ரோ 2017 வந்த படம் 2025 வந்திருக்கு கூட்டத்தை பாத்தீங்களா இந்த மாதிரி அருமா ஹவுஸ்ஃபுல் ப்ரோ தளபதி பிறந்த நாள் ப்ரோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தளபதி 2026 நம்ம தான் ப்ரோ ரோட் 2026 நம்ம தான் வேற வந்திருக்கு ஆமா ப்ரோ நைட் 12 மணி வரைக்கும் முடிஞ்சதா மாஸ் சத்தியம் ப்ரோ தளபதிக்காக ப்ரோ தளபதிக்காக சூப்பரா இருக்கு ப்ரோ மதுரை தளபதி 26 முதல்ல இருக்கு ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ அவ்வளவுதான் இந்த ஒரு படம் தான் இருக்கு இந்த மாதிரி படத்தை தான் என்ஜாய் பண்ண ரீரிலீஸா என்ஜாய் பண்ண நாங்க படம் மிஸ் பண்ண எவ்வளவு மிஸ் பண்றோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்த்தோமா இப்பயே அப்படிதான் இருக்கு அதே மாதிரி தான் இன்னும் இருக்கு ஜனநாயகம் ஒண்ணுதான் லாஸ்ட் அப்டேட் ஒண்ணு ப்ரோ ரொம்ப மனசு கஷ்டமா ஆமா ஆனா 2026 அந்த படத்துக்கும் டிஎம்கே கான்செப்ட் கண்டிப்பா ஒரு இது இருக்கு செய்யறோம் 2026 சம்பவம் இருக்கு ஜனவரி மாசம் ஒரு சம்பவம் இருக்கு ஏப்ரல் மாசம் ஒரு சம்பவம் இருக்கு ஜூன் மாசம் ஒரு சம்பவம் இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்பயே அந்த மெர்சல் அந்த டாக்டர்ஸ் இல்ல அழுகும் போது எங்களுக்கே அப்படியே கண்டு கலங்க இன்னும் ஒரு படத்தெல்லாம் பார்க்க போறோமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்டெல்லாம் கலங்க என்ன பண்ண அதே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கட்சிக்கு போயிட்டாரு 26 எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க டிவி டிவிக்கே சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் தளபதி மாசம் குறையில அப்படியே இருக்கு சூப்பரா இருந்துச்சு தலைவன் எத்தனை தடவை போட்டாலும் நீங்க ஸ்கிரீன்ல போட்டா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் மாசு தான் தலைவன் தான் நான் வந்துருவாப்ல ப்ரோ அதான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ டாக்ஸ் வரை வந்துருவா உள்ளாக்க இருக்காப்ல ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட வருமானம் அப்படின்றப்ப வந்து கண்டிப்பான முறையில நடிச்சே தீர்வாப்லன்றது தீர்மானம் ஆயிருச்சு வேற ஒண்ணுமே கிடையாது வருவாப்ல நடிப்பாப்ல பாப்போம் எத்தனை படம் பார்ப்போம் ஒரு 2 நீ லட்சம் தடவை போடு நான் பாக்குறேன் ப்ரோ நான் நீட் ரீல்ஸ் படமே ரீல்ஸ் கிடையாது ஃபெஸ்டிவல் தான் டிவிக்கு ஒண்ணுதான் 2026 நாங்க தான் எலெக்ஷன் நாங்க தான் கலெக்ஷன் நாங்க தான் தரோம் இதுதான் ப்ரோ வேற யாரும் வர முடியாது சிஎம் யார ஸ்டாலின் ப்ரோ தளபதிடா 2026 தளபதிடா எலெக்ஷன் நாங்க தான் கலெக்ஷன் 2026 நம்ம தான் டிவிக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் ஓட விடுறோம் இங்க பாருங்க எந்த அப்டேட் வந்தாலும் 2026 தான் வெயிட்டிங் பாத்துக்கலாம் ரொம்ப பிடிக்கும் 2026 அவரு தானே டிவியே தளபதி விஜய் தானே பட்டமே ஓடாது திமுக எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவோம் நாங்களாம் 2026 சிஎம்ஏ விஜய் தான் மெர்சல் தான் இனிமே 2017 இப்போ வர மாஸ் தான் ப்ரோ மெர்சல் சதுரவுரா இன்ஸ்டால பார்த்தா மெர்சல் அங்கிட்டு பார்த்தா விஜய் எல்லாமே விஜய் தான் உண்மையிலே மாஸ் ப்ரோ விஜய் உண்மையிலே மாஸ் தான் ப்ரோ கடவுளே விஜய் தான் இனிமே அவ்வளவுதான் விஜய் தான் ஹைலைட் இனிமே மாஸே விஜய் தான் இருந்தது செம்மையா இருந்தது FDFS பாக்குறேன் எப்ப ஜி தமிழ் 1000 வாட்டி பார்த்திருப்பேன் இந்த மிஸ்கின் சொல்லுவார்ல 1000 தடவை பார்த்துட்டு இன்னொரு 10000 வாட்டி பார்க்கணும் அதான் மெர்சல் அண்ணே வந்து டிவிக்கு ஃபிளாக கொடுத்து ஒரு அண்ணே தூக்கி வச்சு அதுல ஒரு ஜாலி பண்ணி பரலாம் நல்லா கிழிச்சு போட்டு ஸ்கிரீன் பண்ணி நல்லா பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு தேட்டரே நல்லா கூஸ் பம்பா இருந்துச்சு ஒவ்வொரு சீனுக்குமே தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஆரியா இருக்கு கரெக்டான மெசேஜ் உள்ள படம்ன்றனால நல்லா அந்த வெற்றிமாறன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போல தேட்டரே அவ்வளவு ஆலப்புறம் தமிழ் சாங்ல யாருமே உட்காரல எல்லாரும் குழந்தைங்க இருந்து எல்லாருமே அவ்வளவு கோஸ் பம்பா இருந்துச்சு அதே வைப் அவர் எப்ப இருந்தாலும் அதே வைப் தான் 2024 தலைவர் ஆட்சியை படிப்பாப்ல ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் அது எங்களோட வெற்றி தான் அதுவா ஏன்னா ஒரு சீட்டு ஜெயிச்சாலே அதே வெற்றி தான் ஒரு பெரிய கட்சியை எடுத்து ஒரு சீட்டு ஒரு ஆள் ஜெயிச்சு எங்க அண்ணன் உள்ள போயிட்டாருனாலே போதும் குபேரா படம் அந்த படம் இப்ப ரீலீஸ் அந்த படத்தை எதுவும் பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா மெர்சல் படம் ஆரம்பத்துல அது ரிலீஸ் ஆகுற டைம்ல அவ்வளவு பீக்ல இருந்துச்சு ஆனா அவரு ட்ரை பண்ண கெட்டப் தமிழ் என்ன அப்படின்ற கெட்டப் ஒவ்வொரு தமிழ் மக்களுமே இந்த கெட்டப் ரொம்ப கொண்டாடினாங்க இப்ப ரீரிலீஸ் ஆயிருக்கிறது மறுபடியும் அந்த ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் 2026 நாங்க தான் டிவிக்கே பயிலுகடா எல்லாமே நம்ம தான் ப்ரோ எல்லாமே தளபதிக்காக மட்டும்தான் ப்ரோ படம் சூப்பரா இருக்கு ப்ரோ மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி அந்த மாதிரி இருக்கு ப்ரோ சொல்றா 2026 ரெட் அண்ட் பிளாக் ஒழிக்கிறோம் டிவிக்கு உள்ள இறங்குறோம் டிவிக்கே பயலுங்க சூப்பர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கடவுளே ஹாப்பி பர்த்டே